நம்ம காலையிலே அப்படியே சூடாக போயிட்டு இட்லி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரஷ் இல்லை. காலையில் மழை பெய்யறதுனாலும் கூட்டம் இருக்கும். பாருங்க குட்டி பையன் எவ்வளோ க்யூட்டாக ஓடுறான்னு. அவங்க அம்மா முன்னாடி போகிறாங்க, அவன் பின்னாடியே ஓடுறான். நம்ம ஊரில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க, தொலைஞ்சிருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஓடிக்கிட்டே இருக்கான் பின்னாடி. நம்ம போகிற இடம் கூட்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? நம்ம சாப்பிட்ற இடம் கூட்டமாக இருக்குது. நம்ம இப்போயும் அங்கே ஆச்சி மெஸ்ஸில் தான் சாப்பிடுவோம். அங்கே கூட்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா டேக்அவே பார்சல் வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா லைனில் நின்றுட்டுருக்காங்க. நம்மளும் டேக்அவே வாங்கிக்கலாம். அப்பம் போட்டு விட்டுருக்காங்க சூடாக. என்ன 3 2 பார்சல்ண்ணே. இங்கே என்னென்ன டிஷ் இருக்குது? ஆனியன் ஊத்தாப்பம், மசாலா தோசை, மூங் தால் தோசை, கீ ரோஸ்ட்டு எல்லாமே இருக்குது. இட்லி நல்லா சூடாக ஆவி பறக்கிறது. ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன், சிக்கன் எல்லாமே இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக லைவாக. நம்ம இங்கே வாங்கலை, வெஜ்ஜு தான். பார்த்தீங்களா முட்டை, எக்கு, மீன், நண்டு, இறால் எல்லாமே இருக்குது. கால் நேரத்தில் இவ்வளோதையும் சாப்பிட்டா என்ன வருது? தூக்கம் தான் வரும். அப்புறம் பக்கத்துலேயே மட்டன் ஸ்டாலு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. பயங்கரம். மாம்பழம், ஃப்ரூட்ஸு. பார்த்திங்களா மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கள் ஊரெலாம் மழையே இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. சிங்கப்பூரில் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம தேக்கா சென்டர் நடுவில் நிற்கிறோம். தேக்கா சென்டரில் இருக்கோம். செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. ஃபுல்லாக வெள்ளைக்காரங்க, இந்தியன்ஸ் எல்லா கண்ட்ரிலேருந்தும் வருவாங்க. டூரிஸ்டர்ஸ் ஜாலியாக சுற்றி பார்ப்பாங்க. சில பேர் பொருள் வாங்கிட்டு போய் வீட்டிலே சமைச்சு சாப்பிடுவாங்க. ஒருத்தவங்க ஒரு மனநிலையில் இருப்பாங்கள்ல. மழை தான் பேஞ்சிட்டு இருக்கு. இவங்க டூரிஸ்ட்டு சுற்றி பார்க்க வந்துருக்காங்க. ஸோ காதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த டூரிஸ்ட் கைட் பண்ணுவார். இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இது இருக்குது, அது இருக்குதுன்னு. ஸோ இங்கே வெள்ளைக்காரங்க உட்காந்துருக்காங்க டின்னர் சாப்பிட. டின்னரில் பிரேக்ஃபாஸ்ட். இருட்டானது, நானும் இருட்டுச்சுன்னு நினச்சிட்டேன். காலையில் தான். அந்த சைடில் நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் பார்த்தோன்னா கூட்டமே இல்லை. இங்கே பார்த்தா வேறு லெவல் கூட்டமாக இருக்குது. பிரியாணி வாசம் மூக்கு தொலைக்குது.